ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. நம்ம தீபா வந்துட்டு எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கார்த்திக் வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துகிட்ருக்காருங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீதாவையாவது கன்வின்ஸ் பண்ணி அபிராமியோட உயிரை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கீதா கிட்டே கெஞ்சுறாரு. பட் கீதா என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, என்னாலலாம் நீ சொல்கிற மாதிரி நடக்க முடியாது, அதோட எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்க நம்ம கீதா. கார்த்திக் வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் உண்மையெல்லாம் சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடறாரு. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கீதாவும் சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சேஃபான இடம் தேவை, அது இந்த கார்த்தி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட பிளானுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லி தீபா மாதிரியான காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தீபா இப்படி தான் இருப்பாங்க, தீபா இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி தீபாவை பற்றின எல்லாத்தையும் கீதாவுக்கு ஸ்டடி பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீதாவை தீபாவாக மாற்றிடுறாரு. அண்ட் 1 செகண்டில் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நேராக வந்துட்டு கீதாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் வராரு. அண்ட் அங்கே வந்தோடனே தீபாவை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியாக. அண்ட் அங்கே இருக்க ஒரு ஆளுக்கு மட்டும் ஷாக். அவங்க தான் நம்ம ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா வந்து ஆல்ரெடி கீதா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவங்கள போட்டு தள்ளின்னு சொல்லிட்டு நேராக வார்டுக்குள்ளே உள்ளே போவாங்க. அண்ட் ஜஸ்ட் மிஸ்ஸெல்லாம் போலீஸ் உள்ளே வந்ததுனால கீதா வந்து பார்த்திங்கன்னா உயிர் தப்பிச்சிருவாங்க. அண்ட் ஐஸ்வர்யாவும் வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு என்ன ஆனானே தெரியலை, ஆனால் ஐஸ்வர்யா வந்துட்டு பயங்கர ஷாக்காக இருக்காங்க. இவன் மட்டும் எப்படி உயிரோட பொழைச்சி வந்தா, ரம்யாவை பற்றி எந்த தகவலுமே தெரியலையே, ஒருவேளை ரம்யா செத்து போயிட்டாளா, இல்லை யாரை ரம்யாவை கொன்னுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருந்துகிட்ருக்காங்க ஐஸ்வர்யா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்திக் சொன்ன மாதிரி அபிராமிக்கு இது போயிட்டு அத்தை எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கேட்குறாங்க. தீபாவை வந்துட்டு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே அப்படியே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அபிராமி வந்துட்டு நான் நல்லா இருக்கேன் தீபா, உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ திரும்பி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லோரும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அண்ட் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவுடைய அம்மா அப்பா தீபா நீ வந்துட்டு அம்மா உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அண்ட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. யார் தீபா, என்ன நீங்கள் உளறிட்டு இருக்கீங்க, யார் நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டோன்னே அபிராமியோடைய இதை பார்த்தோன்னே அபிராமிக்கு ஒரு ஷாக்கு. அண்டு தீபாவுடைய அம்மா அப்பாவுக்கும் இது பெரிய ஷாக். என்னடா நம்ம பொண்ணு தீபா நம்மளையே யார் நீ கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் கார்த்திக் உள்ள வந்து ஐயோ யார் நீங்கன்னு கேட்கல, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு தான் கேட்குறாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா மேலே எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக், அதாவது டவுட்டும் வர ஆரம்பிக்குது. அருணுக்கு, ஐஸ்வர்யாவுக்கு, அப்புறம் மைத்திலி மீனாட்சிக்கெல்லாம் பயங்கர டவுட்டு, இவ தீபா தானா, தீபாவோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. எனக்கும் அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மைத்திலி மீனாட்சியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர சூப்பராக போயிட்டுருங்க கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கூட வேறு கபலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.